நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீ இறையாட்சி நின்று தொலைவில்லை. யார் தொலைவில் இல்லை? முழு இதயத்தோடு ஆண்டவரை அன்பு செய்வர்கள். முழு இதயம் என்று சொன்னால் விருத்த சேதனம் செய்யப்பட்ட இதயம், ரோமர் 2:29 பிரகாரம். முழு அறிவோடு சொன்னால் தேவனே அறிகின்ற அறிவில் வளரக்கூடிய நிலைப்பாடு. முழு ஆற்றல் என்று சொன்னால் கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு வலிமைப்படுவர்களாய் இந்த சமுதாயத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்கள். அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்துவது என்பது வெறும் அன்பு அல்ல. நாம் கடவுளுக்கு அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் அன்பு என்று யோவான் 14:23 சொல்லுகிறது. ஆகவே நாம் முழு இதயத்தோடு, முழு அறிவோடு, முழு ஆற்றலோடு, முழு வல்லமையோடு கூட நாம் கடவுளை அன்பு செய்கிற, அதாவது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் மாறுகின்ற பொழுது, வாழுகின்ற பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்? இறையாட்சிக்கு தொலைவில் இல்லை. இறையாட்சி நமக்குள் இருக்கிறது. இறையாட்சிக்கு அருகில் இருக்கிறோம். அத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இத்தகைய வழியில் நாம் பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.